பாத்துருங்க யாரப்பா கண்ணா அடி லட்டே ஜிமிக்கி கறி வந்து ஆட் கொஞ்ச பில்லு பில்லு வச்சு வாயிலாடா எப்பவா நான் வடமாட்டா நான் எப்போ பண்ணிக்கிறேன் ரெண்டா சிங்கிள் இது எங்க குடிக்கலாம்டா எங்க குடிக்கிறா பிகில் பிகில் வேலை செய்ய
பாப்பா என்னடா திரும்ப ஏன்டா அப்படி அடிக்கிற கொசுவேன் நீங்க வாயால சொல்லி அந்த கையில ஓடிச்சாத போடா போடா நான் வாயில சொல்லி அந்த கையில ஓடி வச்சுக்க அது 9 லிட்டர் மம்ம குடிச்சுக்கடா அங்கடா எப்பா பார்த்தாலும் 9 மம்முடா மம்மா குடிச்சுக்க பலவட்டான குசு என்ன மம்முடா மம்மு கூட தெரியுடா அட போட்டேன் என்னடா சத்தியமா சொல்றேன் நீங்க ஆம்பளைங்கள ஆமா அடிக்கடி பாத்தீங்களா ஊழல் சொல்லி தப்பு கிடையாது தப்பு கிடையாது என்ன சொல்றேன் இந்த ஊர்ல கூட ஆமா ஒரே ஒரு பொம்பளைங்க ஆம்பளைங்க மதிக்கிறது கிடையாது ஏன்டா சொல்ற அப்படி ஏன்னு கேளு எப்படி என்ன உங்களை சொல்லி தப்பு கிடையாது மேல ஒரு பிரதமர் ஆமா அவங்கள சொல்லும் ஏன் அவரு என்ன பண்ணாரு இந்த விட்டாங்க இந்த 100 நாள் விட்டாங்க பாரு ஆமாப்பா பொம்பளைங்களை கையிலே பிடிக்க முடியல ஏன்டா என்னடா கண்டுபிடிச்சு 100 நாள் சத்தியமா பொம்பளைங்களை கையிலே பிடிக்க ஏன்னு கேளு ஏன்பா ஏமா நீங்க வேலைக்கு போகும்போது ஆம்பளைங்க கேட்பான் ஏண்டி கொஞ்சம் சாப்பாடு போட்டு போயிட்டீங்கன்னா அப்படியா ஏண்டி கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு போடி மறுபடியும் கேட்பாங்க ஏண்டி சாப்பாடு தான் போடல கொஞ்சம் கஞ்சி ஊத்தி போயிட்டீங்க அப்படியா ஏண்டி சாப்பாடு தான் போடல கஞ்சனா கொஞ்சம் ஊத்திட்டு போடி நம்ம அம்மா வயசை விட்டு நம்ம அக்கா வயசை விட்டு இந்த கலிக்கு கூட கிளவிங்க இத்திங்கள பிடிக்க மாட்டேது என்னடா கண்டுபிடிச்சு கிளவிக்கிட்ட சத்தியமா ஒரு பாண்டு ஒண்ணு தச்சுதுங்க ஆமா பச்சை பாடுகளை தள்ளி பிடிச்சி போட்டுக்குதுங்க வேற கலர்ல வாட்டர் தானே இல்லையா பச்சை பாடுகள் தான் பிடிச்சி போட்டுக்குது சரிடா ஒரு கஞ்சா ஒண்ணு போட்டுக்குச்சானா வாங்கலடி போலாம் எங்க போறாங்க அப்படியே உயரமா பேசுறாங்க எங்க போறாங்க 100 நாள் வேலைக்கு மயில் நாள் வேலை கூட ஏன்டா மேலே பார்த்தேன் ஏன்டா அது 100 நாள் வேலை ஆம்பளை ஒரு மந்தி மண்ணா தான் போடுமா ஆமா அதை விட ஒரு மந்தி மண்ணா போட்டுட்டா ஒச்ச தள்ள வேண்டியதான் ஆமா அனுகூடாதுக்கா தலைமையில மண்ணு வாரி கொட்டுறதுக்குடா மயில் வாரி கொட்டணும் அனுகூட அது கிடையாது அங்க போயிட்டு சூத்துக்கு போட்டு உட்காந்துக்கிறதுக்கு ஏமா இதே பொம்பளை உங்களுக்கு உரைக்கல அடி உங்களுக்கு சொல்றேன் நமக்கு தெரியாது எங்க மாமியார் இவ்வளவு வேணும் ஆனா கூட கபத்தே கிடையாது சதுரமா உட்கார வேண்டியதான் சதுரமா உட்காருவா அப்படி உட்காட்டாங்கன்னா ஊரா மூட்டு பீங்கிற சொல்ல வேண்டியதான் ஊரா மூட்டு பீங்கும் எப்படிடா அது அதிகம் எப்படின்னா எப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க மாமியார் தூக்கா எப்படின்னா எப்படி ஓயக்கா தையில மெய்யவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தூக்குவா இன்னும் சும்மா இருப்பாளா அவ சும்மாவே இருக்க மாட்டா அவன பார்த்து பேசுவா போன வாரம் என்ன சொல்லிட்டா இப்படி வாரம் முத பிள்ளை மாணவ நீங்க அப்படி வாரம் முத பிள்ளை ஒண்ணு மாணவ நீங்க அப்படி பொம்பளைங்களை பத்தி எவ்வளவு தலைவரமா பேசுறேன் அப்புறம் என்ன ஆச்சு அப்படிதான் அப்படி பொம்பளைங்க நான் ஆரம்பத்திலே கேட்டேன் இப்படிப்பட்ட பொம்பளைங்க எல்லாம் பத்தி பேசுறேன் பொட்ட பையா மாணவரியா யார போட்டு பையன் நீ செஞ்சிருவேன் நான் 100 நாள் வேலைக்கு போன பிறகு வீட்டுல குழம்பு சோறு செஞ்சுவேன் அப்படி தேவையா நாங்கடி செய்யறேன் நீ தான்டா செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னா செஞ்சியா செய்யறான் என் பொண்ணுக்கு பையனு சாப்பாடு கேப்பாடு மீன் மொத்தமே செய்யறாங்க தோமைக்கு ஆக்கி போட்டு ஒரு நாளைக்கு 25 கிலோ அரிசி சொல்றான் என் பட்ட பையன் ஒரு வேலைக்கா 25 கிலோ அரிசி தேவையா நீங்க சாப்பாடு செய்ய எப்படி சாப்பாடு செய்றீங்க ஆமா எப்படிடா ஒரு நாளைக்கு எத்தனை படி அரிசி போடுறீங்க ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் போடுனா ஒரு கிளாஸ் போட கூடாது முக்கா மூட்டை போடும் அட பாவி முக்கா மூட்டை எதுக்குடா 3 வேளை சமைச்சு சாப்பிடுறோம் 3 வேளை வச்சுட்டு சாப்பிடுறோம் முக்கா மூட்டை 3 வேளை இதெல்லாம் வைக்கிறீங்களே கோயம்புல வைக்கிறீங்க நீங்க என்ன குழம்புடா என்ன குழம்பு வைக்கிறீங்க எது உங்களுக்கு தேவையான சகால் சட்னியோ சாம்பாரோ சகால் சட்னி சாம்பார் சிக்கன் கருவாடு குழம்பு எல்லாம் வைக்கிறீங்க எல்லாமே வைக்கிறோம் இதெல்லாம் வைக்கிறீங்க கறி குழம்பு கூட வைக்கிறீங்க இதெல்லாம் வைக்கிறீங்க கச்சிக்கு இதெல்லாம் வைக்கிறீங்க கச்சிக்கிறதுக்கு மொத்தமே வச்சு கொண்டு கட்சி எல்லாமே காய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் கிடையாது கறி கோயம்பு கருவாடு கோயம்பு தக்காளி சட்னி எல்லாமே வைக்கிறீங்க என்ன வைக்கணும் தெரியுமா என்ன வைக்கணும் ரசம் வைக்கணும் ஒரு மானகட்டி எத்தோ பையா ஏதாச்சும் அப்பளம் போட்டு ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா
ரசத்தை கச்சுக்கிறதுக்கு வைக்கணும். அதாவது அப்ப சாம்பார் எப்படி வைக்கணும்? தொடுதுல ரசம் வைக்க தெரியாதல்ல? ஐயோ, எனக்கு வைக்கவே தெரியாது. ரசம் வைக்கிறது நான் கத்துக்கிறியா? எப்படி சொல்லுடா? ரசத்துக்கு முக்கியமா புளியமாய் வைக்காத. ரசம் என்ன ரசம்? முதல்ல புளியமாய் வைக்காத, வைக்க கூடாது. தக்காளி வைக்காத, முருகு சரி வைக்காத, பூண்டு வைக்காத, கருவேப்பிலை வைக்காத, கொத்தமல்லி வைக்காத. மான கட்டிய தூம பையா, இதெல்லாம் போட்டு பெசஞ்சாதான் ரசம் வரும். இதெல்லாம் வைக்காத, ரசம் வை. எப்படி கேளு, நீ முதல்ல 2 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா நாடக கடைக்கு போ. நாட்டார் கடைக்கு நாடக கடைக்கு போனேன்னா அது நாடக கடைக்கு போ. நேரா இந்த கடைக்கு கூட போ. இந்த கடைக்கு போயிட்டு 2 ரூபாய் ஊத்துட்டு 2 ரூபாய் சன் டைரக்ட் காபி தூள் வாங்கி. அருக்கு சன் டைரக்டா? அடப்பா, சன் ரைஸ் டா. சன் ரைஸ் குமாரா, என்ன காபி தூள் அது? நான் யாரும் போறது இல்லை. என்ன காபி தூளா? டேய் கண்டாடுறா பாத்தியா? நெஸ்கேபி சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் காபி தூள் வாங்கிக்கோ. நீ முதல்ல என்ன பண்ற, அடுப்பு எரி போடு. அடுப்பு எரி போடு. ஒரு 3/4 லிட்டர் கொண்டா வை. அது 1 லிட்டர் தண்ணி ஊத்துரு. 3/4 லிட்டர் அருண் கட்டவனே, 3/4 லிட்டர் கொண்டான வச்சுட்டு அதுல அப்புறம் 1 லிட்டர் தண்ணி ஊத்துவேன். நீ ஊத்தலாம். ஃபுல்லா வை. ஃபர்ஸ்ட் ஒண்ணு இந்த சன்ரைஸ் காபி நல்லா, அந்த சன்ரைஸ் காபி வேணும் பாரு, நல்லா அந்த அடுப்புல கொதி வச்சாங்க தண்ணி. இந்த சன்ரைஸ் அதுல கொட்டிட்டு நல்லா கலிக்கு ஒண்ணு ஓப்போ சோறு கொடுத்து பேஜ் ஆகட்டும். பேஜ் ஆகட்டும். யாருக்கு அருண் கட்டியா சத்தி உட்கார். நல்லா கேட்டு அடுத்த முறை கூத்து வரும்போது இதுக்கு முன்னாடி கூத்து ஆட சொல்ல ஒரு கேள்வி ஓட விட்டு வாட்சா பொம்பளைங்களே. நீ அத்தோமே யார் ஒதுக்க போறாங்க? நான் பார்க்க நான் ஒதுக்க மாட்டேன். அப்படி ஒரு ஆணாக பிறந்தால் அறிவு இருக்க வேண்டும், ஒரு பெண்ணாக பிறந்தால் எப்படி அடக்க இருக்க வேண்டும்.